வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போதைக்கு நம்ம பை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிற பெரிய ஸ்டாக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ப்ரைவேட் செக்டரில் இருக்கிற பேங்க்ஸை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 1 இயராக பார்த்தீங்கன்னா ரிட்டனே கொடுக்காமல் இருக்கிற செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கு தான். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் இருக்கிற எந்த பேங்க்கை பார்த்தாலும் நீங்கள் ஃபேர் வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குறைவான விலையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அண்டர் வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸில் தான் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் எப்போலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 2021 அப்படியே தான் போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1300 320 அது மாதிரிலாம் வந்திருக்காங்க. கீழே சப்போர்ட் பாயிண்ட் மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே போயிருக்காங்க பாருங்கள், 1600 கிட்ட வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே விழுவுறாங்க. இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா 1700 கிட்ட இருக்காங்க. இப்போதைக்கு நான் ஏன் இந்த வீடியோ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் வால்யூம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வால்யூம் அதிகரிச்சிருக்கு. இப்போ அந்த லேட்டஸ்ட்டாக இருக்கிற ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மேலே போக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ்டு பண்ணி கூட அது மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரேட் கட் நடக்க போகுதுன்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரேட் கட் மட்டும் நடந்துருச்சுன்னா அது வந்துட்டு பாசிட்டிவ் மூமெண்ட்டாக ஆகி அப்படியே பிரேக் அவுட் ஆகி மேலே போக கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா எல்லா ப்ரைவேட் செக்டரில் இருக்கிற பேங்க்கு கூட எல்லாமே மேலே போக வாய்ப்பு இருக்குது. பேங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா செபி ரெஜிஸ்டர் அட்வைஸர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேங்கிறதுனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத. இந்த பேங்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே ட்ரெண்ட் லைன் போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதில் பார்த்தா கூட இப்போ சப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கேருந்து கீழே விழவும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லைனா கூட அப்படியே பிரேக் ஆகி கூட மேலே போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒன் டே இதில் பார்த்தோம்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வால்யூம்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் டேயில் பார்த்தா செல் பட்டன் தான், செல் தான் நிறையா ஆயிருக்கு. ஒன் டே சார்ட்டில் பார்த்தா செல் தான் அதிகமாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கடைசி அந்த சப்போர்ட் கிட்ட போகும்போது தான் அப்படி தான் செல் பண்ணிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதான் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்னு செல் பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பை பண்ணி அதை பிரேக் பண்ணி போனால் தான் அந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிடும். மேலே போணுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் புளிக்க கூட முடியாது. நம்ம வாங்க நினச்ச ப்ரைஸில் கூட வாங்க முடியாது. நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. அதாவது பார்த்தீங்கன்னா போன செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இதே டைமில் பார்த்தீங்கன்னா 90 ரூபா 100 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 75 ரூபாய் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட 70 கிட்டனா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ப்ரைஸில் யாரெல்லாம் வாங்கினீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி அது க்ரியேட் பண்ணியிருக்கு. ஒன் டே ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்ட்ருக்கிட்ட இருக்குது. ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டுக்கும் சப்போர்ட்டுக்கும் சென்ட்ருக்கிட்ட இருக்குது. இப்போ வாங்கணும். நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வாங்கினாலுமே அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நானாக இருந்தேன்னா பார்த்தீங்கன்னா 70 கிட்ட வரும்போது தான் வாங்குவேன். ஏற்கனவே நான் நிறையா வாங்கி வச்சுருக்கேன் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கில். அதெல்லாம் எந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 80 ரூபா ப்ரைஸு 90 ரூபா ப்ரைஸில் வாங்கி வச்சுருக்கேன் நான். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் கிட்டலாம் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீடியம் லெவலில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டண்ட்டுக்கும். அதுவும் இல்லாமல் ஃபண்டமெண்டலாகவும் நல்லா இருக்கிற ஸ்டாக்கு தான் இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கு. இந்த சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா 1 crore கேபிட்டல் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம 80 ரூபாய் கிட்ட வாங்கியிருந்தா கூட நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது சீப்பான ப்ரைஸில் வாங்கின மாதிரி தான் தெரியும். ஏன்னா அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. நீங்கள் வாங்குவீங்களா இந்த ஸ்டாக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.